ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஷேப்பில் இல்லாட்டி ஒரு கர்வ்டு பாத்தில் எப்படி நம்ம டெக்ஸ்ட் எழுதலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டை நல்லா கவனிங்க. இது நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஜஸ்ட் நான் எலிப்ஸ் போடுறேன், ஷிஃப்ட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அதை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எனக்கு ஃபில்லும் வேண்டாம், ஸ்ட்ரோக்கையும் நான் எடுத்துடுறேன். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் மூவ் டூல் வந்தீங்கன்னா அந்த எலிப்ஸ் இருக்காது. ஏன்னா எலிப்ஸில் ஃபில் ஸ்ட்ரோக் எதுவுமே இல்லை. எலிப்ஸுங்கிறது ஒரு கர்வ்டு பாத்து தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட டைப் டூல் நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த எனக்கு எலிப்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்தேன்னா, என்னோட கர்சர் ஒரு பாத்தில் எழுதுகிற மாதிரி மாறும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில்லர் டெக்ஸ்ட் ஃபுல் ஆகும். இப்போ நீங்கள் டெலீட் கொடுத்துடலாம். டெலீட் கொடுத்துட்டு இப்போ நான் ஜஸ்ட் ஒர்க் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ என்னன்னா இந்த டெக்ஸ்ட்டை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாத் செலெக்ஷன் டூல்னு ஒன்று இருக்கும். இந்த பாத் செலெக்ஷன் டூலை இந்த கார்னருக்கோ இல்லாட்டி இந்த கார்னருக்கோ கொண்டு போய் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த வேர்டை ட்ராக் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா நீங்கள் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு ஒரு ஆர்க்கு பார்த்தா எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை கிளிக் பண்ண உடனே செலெக்ஷன் டூலை வச்சு கிளிக் பண்ண உடனே எனக்கு 2 கோடு மாதிரி காமிக்கிது பாருங்கள். இந்த ஏரியாலையுமே இங்கே இது ஆக்சுவலாக என்னென்னா அது டோட்டலாக அந்த 360 டிகிரி. இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. அதை தான் அது மீன் பண்ணுது. அதுக்குள்ளே நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை எங்கே வேணால் அலைன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒர்க் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் செலெக்ஷன் டூல் கொடுத்துட்டேன்னா எனக்கு போயிடும். பட் இங்கே ரைட் சைடு பாருங்கள், இங்கே எலிப்ஸ் நம்ம போட்ட எலிப்ஸ் ஒரு தனியான லேயரு. ஒர்க் ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த டைப் டூல் டெக்ஸ்ட்டு அது தனியான லேயரு. இப்போ நான் மூவ் பண்ணணும்னா நான் அந்த ஒர்க் ஸ்மார்ட்டை தான் நான் என்ன பண்ணணும் மூவ் பண்ணுவேன். சப்போஸ் நான் எலிப்ஸ் எனக்கு நான் ஹைட் பண்ணாலும் அது எனக்கு எந்த இதுலேயுமே பாதிப்பு தராது. சப்போஸ் இப்போ நான் இதை ஸ்கேலிங் பண்ணணுன்னா நான் அந்த வேர்டை தான் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் T கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்டுமே என்னன்னா உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். ஸோ நம்ம இப்படி தான் என்ன பண்ணுவோம்னா ஒரு பாத்துக்கு மேலே டெக்ஸ்ட்டை எழுதுவோம். நம்ம இது மட்டும் இல்லை, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், பாலிகான் நீங்கள் என்ன வேணாலும் எதில் வேணால் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஓன் இதாக எல்லா இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த கர்சரை இந்த செலெக்ஷன் டூலை வச்சு அந்த கர்சரை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். 360 டிகிரியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 360 டிகிரி ஆங்கிள்குள்ளே அது இருக்கணும். 2 எண்டையும் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த எண்டை கிளிக் பண்ணிங்கனாலே அடுத்த எண்டு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த வேர்டு இப்போ ஸ்மார்ட்னு இருக்குது. ஸ்மார்ட்டை நான் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளினேன்னா அந்த ஸ்மார்ட்டுங்கிற எல்லாமே டோட்டலாக மறைஞ்சு போயிடும். ஸோ திருப்பி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மார்ட்டுங்கிற லெட்டர் திருப்பி வந்துடும். ஓகே, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டோட பார்ப்போம். தேங்க்யூ.